ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது சரிகமாபால ஃபைனல் லிஸ்ட் யார் அப்படின்ற விஷயத்த லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான பின்னணி என்ன, யார் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் போக போகிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய புது விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்டேஜ் மேல காட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி ஃபேன்ஸே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட 20 வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் ஃபைனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூஸ் பண்ணக்கூடிய டைமும் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட போட்டியாளர்கள் 12 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 12 பேர்ல யாரா 5 பேர் தான் வந்து அந்த டாப் 5 லிஸ்ட்ல வந்து போக முடியும். இவங்க 12 பேருமே ரொம்பவே சூப்பரா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றதை கண்டிப்பா இதெல்லாம் பாராட்டி ஆகணும். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டாப் 5 லிஸ்ட்ல யாரெல்லாம் தான் இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமான பேர்கள் சொல்லப்படுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபேஷன், சுஷாந்திகா, சிவானி. ஸோ இவங்க 3 பேர்ல யாராவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போயிடுவாங்கன்ற விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் டாப் 5 லிஸ்ட்ல யார் வருவாங்க அப்படின்னு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்திகா, சிவானி, சபேஷன், சினு அண்ட் பவித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 5 பேர் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸ்ட் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய ராக்கிங் பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 5 லிஸ்ட் வந்து யார் வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் மார்க் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. பட் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல்ல வந்திருக்குது. யாருன்னா டாப் 5 லிஸ்ட்ல கண்டிப்பா சபேஷன் இருப்பாரு. ஸோ டைட்டில் வின்னரும் ஆவார் அப்படின்னு அவருடைய தனிப்பட்ட பேஸ் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அப்படின்ற விஷயம் கிளியரா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸ் இருக்கு, சுஷாந்திகாவுக்கு இருக்கு, சிவானிக்கு இருக்கு, அருண் ராஜேந்திரன் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியை ரொம்பவே சூப்பரா ஸ்டாண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரப்போறவங்க யார் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்ல சுஷாந்திகா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய டாப் ஃபைனலிஸ்ட் இவங்க தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.